ஆக்ட்ரஸ் வனிதா ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சில படங்கள் நான் பார்க்கும்போது அந்த படத்தில் இருக்கிற அந்த கதாபாத்திரத்தில் நான் நடிச்சிருக்கலாம் அப்படின்றது போல் நினைப்பேன். ஆனால் அந்த கேரக்டரில் வேற ஒரு கேரளாவை சேர்ந்தவங்களோ இல்லை வேற ஒரு மாநிலத்தை சேர்ந்தவங்களோ நடிச்சிருப்பாங்க. சொல்லப்போனால் நான் வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே சினிமாவில் இருக்கிறேன். என்னை வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும். பிரசாந்தை தவிர வேற யாருமே என்னை வந்துட்டு பெரிய ஹீரோக்களோட படத்தில் நடிக்கிறதுக்கு என்னை கூப்பிட்டதே இல்லை. சூர்யா, அஜித், தனுஷ் இவங்க கிட்ட நான் ஒரு விஷயத்தை கேட்க விரும்புகிறேன். நாங்கள் வந்துட்டு இங்கே சென்னையிலேயே இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்காம நீங்கள் வந்துட்டு வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க. எங்களுக்கு 4 கேரவேன் தேவையில்லை. துபாயில இருந்தோ, பாம்பேல இருந்தோ, கேரளால இருந்தோ 4 டிக்கெட்ஸ் தேவையில்லை. அப்படி இருக்கும்போது நாங்கள் உள்ளூர்லேயே நாங்கள் வந்து உட்காந்துட்டு இருக்கிற எங்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கலாம்ல அப்படின்றது போல சொல்லியிருக்காங்க. மேலும் அதே இன்டர்வியூவில் என்னையும் தேவயானியும் கம்பேர் பண்ணுறீங்க. அதுக்கப்புறமா என்னுடைய பொண்ணு ஜோவிகாவையும் தேவயானுடைய பொண்ணையும் கம்பேர் பண்ணுறீங்க. இந்த கம்பேரிசனே தேவையில்லாதது. அவங்கவுங்களுடைய வழியில் அவங்கவுங்க பெட்டரானவங்க தான். சொல்லப்போனால் தேவயானியும் நானும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸு. ஒரு ப்ரெஸ் மீட்டில் இருக்கும்போது தேவயானி நின்றுட்டு இருந்தாங்க. அவங்கள கூப்பிட்டு வந்து உட்காருங்க, நீங்கள் நின்றுட்டு இருந்து நான் உட்காந்துட்டு இருந்தேன் அப்படின்னா தேவயானி முன்னாடி திமிரா உட்காந்துட்டு இருந்தேன் அப்படின்றது போல் கமெண்ட்டில் சொல்லுவாங்க அப்படின்றது போல் நான் சொன்னேன். அதுக்கப்புறமா அவங்க வந்து மெயின் லீடு இல்லையா, அவங்க இருக்கும்போது நம்ம இங்கே வந்து உட்காந்தா நல்லா இருக்காது அப்படின்றது போல் சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. இருந்தாலும் நான் கூப்பிட்டு உட்கார வச்சேன். அதுக்கப்புறமா நான் தேவயானி பற்றி என்ன பேசினேங்கிறத விட்டுட்டாங்க. நான் தேவயானி முன்னாடி திமிரா உட்காந்துட்டு இருந்தேன் அப்படின்னு போட்டுட்டாங்க. சொல்லப்போனால் நான் வந்துட்டு தேவயானியுடைய மிகப்பெரிய ஃபேன் அப்படின்றது தான் அந்த ப்ரெஸ் மீட்டில் பேசியிருப்பேன். அதை விட்டுட்டு திமிரா உட்காந்துட்டு இருந்தேன் தேவயானி முன்னாடி அப்படின்றது போல சொன்னாங்க. கமெண்ட்டை உருவாக்குற இடத்துல நாங்கள் இருக்கிறோம், கமெண்ட் போடுற இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க, என்ன சொல்லணுமோ சொல்லிக்கோங்க அப்படின்றது போல வனிதா சொல்லியிருக்காங்க.